அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா அலிஹி வஸ்ஸஹுபி அல் ஃபைஸீன் பிரித்துல்லா அம்மாபாத். அன்பார்ந்த மோமீன்களே, புனித குரானில் உள்ள சக்தி மிகுந்த 3 ஆயத்துகள், இந்த 3 ஆயத்துகளுடைய சிறப்புகள் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரிந்தா? எல்லா நாட்களும் ஏதாவது ஒரு நேரத்தில் இதற்கு வேண்டி தனி ஒரு நாள் வேணும், வெள்ளிக்கிழமை வேணும் அல்லது வியாழக்கிழமை வேணும் அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு நாளிலும் ஏதாவது ஒரு நேரத்தில் நமக்கு எப்போது நேரம் கிடைக்குதோ அந்த ஒரு நேரத்தில் இந்த 3 ஆயத்துக்களை நீங்கள் ஓதினால், தொடர்ந்து நீங்கள் அப்படி ஓதி வந்தா நமக்கு கிடைப்பது பெரிய அளவில்லாத 10 சிறப்புகளாகும். சொல்ல வார்த்தைகள் இல்லாத 10 சிறப்புகளாகும். அந்த 10 சிறப்புகளில், அந்த அருட்கொடைகளில் நமது வாழ்க்கையில் நாம் வெற்றியடைவதற்கு, பல பிரச்சனைகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்வதற்குள்ள எல்லா விஷயங்களும் அதில் இருக்கிறது. நமக்கு சமாதானம் கிடைக்கக்கூடிய, நமது வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய எந்த துறையிலானாலும் அதில் தேவையான அனைத்து சிறப்புகளும் அடங்கிய ஆயத்துகளாகும். இந்த வெறும் 3 ஆயத்துகளை ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு இந்த நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடம் பகிர்ந்து தந்திருக்காங்க, கற்று தந்திருக்காங்க. அதிலும் சிறப்பாக ஃபஜருக்கு பின் ஓதினால் அதற்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக சிறப்புகளை இறைவன் வழங்குகின்றான் அப்படின்னு நமக்கு ஹதீஸ் வழியாக தெரிந்திருக்கக்கூடிய ஆயத்துகளாகும் இது. முதல் அந்த ஆயத்தை எதுன்னு சொல்கிறேன், அப்புறம் அந்த ஆயத்தை எந்த நேரத்தில் நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். குறைந்த நேரம் கொண்டு பல சிறப்புகளை, பல அருட்கொடைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அமல்கள் நமது வாழ்க்கையில் செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு வந்தால் அதை கண்டிப்பாக எந்த ஒரு புத்திசாலியான மோமீனும் அதை பயன்படுத்தி விடுவான். நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் சிறப்பை நான் சொல்கிறேன். மகானான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. திருமறை குரானில் உள்ள இந்த 3 ஆயத்துகளை யாராவது ஓதினால், இறைவனுடைய பக்கத்தில், நமது பக்கத்தில் இருப்பது 1வது வானம், இறைவனுடைய பக்கத்தில் அந்த அர்ஷுகளெல்லாம் இருப்பது 7வது வானத்தில். அந்த 7வது வானத்திலிருந்து இறைவன் ஒரு மலக்கை நம் பக்கத்தில் அனுப்புவான், நம்மிடத்தில் அனுப்புவான். அந்த மலக்கு எப்படி நம்மிடத்தில் வருவாங்களாம்? அவங்க கையில் ஒரு இரும்பை கொண்டு வருவாங்களாம். அந்த மலக்கு நமது மனதில் ஷைத்தான் ஏதாவது ஒரு ஷர்ரை கொண்டு வந்தால், ஒரு தீய எண்ணத்தை கொண்டு வந்தால், அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த இரும்பை வைத்து ஷைத்தானை அந்த மலக்கு அடிப்பாங்களாம். அதுவும் நமக்கும் அந்த ஷைத்தானுக்கும் இடையே 70 மதில்களை தாண்டி தான் வர முடியும். நம் பக்கத்தில் வர முடியாத அளவிற்கு ஒரு தொலைவை ஏற்படுத்தி விடுவாங்களாம் அந்த மலக்கு. அப்போது இந்த வெறும் 3 ஆயத்துக்களை ஓதும்போது எவ்வளவு ஒரு ப்ரொடெக்ஷனை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். வேற எதுவும் செய்ய வேண்டாம். இதில் தொழுகையை பற்றி சொல்லலை, நோன்பு வைப்பதை பற்றி சொல்லலை. வெறும் 3 ஆயத்துகள். இந்த 3 ஆயத்துக்களை ஓதும் போது தான் நமக்கு இந்த நன்மைகள் ஏற்படுகின்றன. நாம் இந்த ஆயத்தை ஓதும் போது நமக்கு செக்யூரிட்டியாக இறைவன் ஒரு மலக்கை அனுப்புகிறான். அந்த மலக்குடைய கையில் ஒரு இரும்பையும் அல்லாஹு தாலா கொடுக்கின்றான். நம்மிடத்தில் வரக்கூடிய அந்த ஒரு இபிலீஸை, ஷைத்தானை, அந்த ஒரு இரும்பை கொண்டு அந்த மலக்கு விரட்டி ஓட்டி விடுமாம் அப்படின்னு நமக்கு கற்று தந்திருப்பது நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். 2வது, நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்தது, யாராவது இந்த 3 ஆயத்துக்களை ஓதினால் அந்த அடியானுக்கு, நாம் எல்லாருமே ஆசைப்படுவது சொர்க்கம் நுழைய வேண்டும். சொர்க்கத்தில் உள்ள அனைத்தையும் பற்றி திருமறை குரானும் ஹதீஸும் நமக்கு கற்று தந்திருக்கிறது. அதை கேட்கும் போதே நமக்கு சொர்க்கம் நுழைய வேண்டும் என்ற ஆசை உண்டு. பார்க்கக்கூடியதும் கேட்கக்கூடியதும், நாம் தொழக்கூடிய தொழுகையும் நோன்பு வைப்பதும் எல்லாமே நாம் எதற்கு வேண்டி, நமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் நம்முடைய மனதில் இருக்கிறது, ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அதிலும் எடுத்து சொல்கிறாங்க சொர்க்கத்துடைய அந்த ஃப்ரூட்ஸை பற்றி, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பழங்களை பற்றி. இங்கே உள்ள எந்த ஒரு ஃப்ரூட்ஸையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அங்கே உள்ள ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்குமே, பழங்களுக்குமே தனி சுவை உண்டு. நமக்கு தனியான ஒரு அதை அனுபவித்து தான் நம்ம உணர முடியும். அந்த அளவிற்கு அந்த பழங்களை பற்றி நமக்கு எடுத்து கற்றுத்தந்திருக்கிறது ஹதீஸ். அப்போது இந்த 3 ஆயத்துக்களை ஓதுவதால் நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சா கண்டிப்பாக நமக்கு சொர்க்கம் நுழைய முடியும். ஏனென்றால் இதை நமக்கு கற்றுத்தந்தது நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆயத்துக்களை நமக்கு கற்றுத்தந்ததும் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். கண்டிப்பாக சொர்க்கம் என்பது நமக்கு கிடைக்கும். அப்போது நாம் இதை ஓதும்போது சில விஷயங்களை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். அப்போது சொர்க்கத்தில் உள்ள பழங்களை அந்த அடியானுக்கு சுவைக்க முடியும், சொர்க்கத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் அவனுக்கு அனுபவிக்க முடியும் அப்படின்னு நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனி 3வது சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு, அவன் ஹவுதுல் கௌசரை குடிப்பான் என்பதாகும். நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு கொடுத்த ஒரு அருட்கொடையாகும் இந்த ஹவுதுல் கௌசர் என்பது. திருமறை குரானே நமக்கு கற்றுத்தருகிறது. இன்னா அஹ்தைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். இறைவன் கூறுகிறான், நபியே, உங்களுக்கு நான் ஹவுதுல் கௌசர் தரவில்லையா? இறைவன் அந்த அருட்கொடையை எடுத்து கூறுகிறான். அல்லாஹு தாலா
நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாகும் ஹவுதுல் கௌசர் என்பதை. நாளை மஹ்ஷரில் நாம் சென்று அங்கு நிற்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நாம் கொஞ்சம் பயணம் செல்லும் போது, ஒரு யாத்திரை நாம் செல்லும் போது, நமக்கு கொஞ்சம் நடந்த உடனேயே கொஞ்சம் பயணம் செய்யும் போதே ரொம்ப தாகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப சோர்வாக, ரொம்ப டயர்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணீராவது கிடைக்காதா அப்படின்னு நம்ம சிந்திப்போம். ஆனால் எந்த ஒரு முடிவுமே இல்லாத ஒரு பயணம் இருக்கிறது நாளை மஹ்ஷரைக்கு. எந்த ஒரு முடிவுமே இல்லாத ஒரு யாத்திரையாகும் அது. அந்த ஒரு இடத்தில் வைத்து நாம் ரொம்ப வருத்தப்படுவோம், ரொம்ப நாம் கவலை அடைவோம். ஏனென்றால் எரியக்கூடிய சூரியனுடைய கீழே நாம் நிற்கின்றோம். அந்த ஒரு வேர்வையில் நாம் ரொம்ப சோர்ந்து தளர்ந்து போய் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியது, நமக்கு பொக்கிஷமாக இறைவன் நமக்கு தரக்கூடியது தான் அந்த ஹவுதுல் கௌசர் என்பதை. யாருக்குமே சும்மா அது அப்படி நிசாரமாக கிடைத்து விடாது. இப்படிப்பட்ட சின்ன சின்ன அமல்களை கொண்டு நமக்கு அதை வாங்கிவிடலாம். அப்படின்னு இருக்கும்போது அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ கண்டிப்பாக நாம் அதை செய்ய வேண்டும். நமக்கு செய்ய முடிகின்றது, நமக்கு செய்ய முடியும். அப்போ யாரும் இதை நிசாரமாக விட்டுவிடக்கூடாது. இதனுடைய சிறப்பு என்னவென்றால், ஹவுதுல் கௌசர் என்பதை நமக்கு குடிக்க முடிந்தால் அதன் பின் அவருக்கு ஒரு நாளும் ஒருபோதும் தாகம் என்பது ஏற்படாது அப்படின்னு நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்காங்க. அதன் பின் ஆகிரத்தில் அவனுக்கு தாகம் என்பதே இருக்காது. எந்த ஒரு இடத்திலும் அவனுக்கு தாகம் என்பது ஏற்படாது. சமாதானமாக அவனுக்கு நிற்க முடியும் அங்கு. இறைவன் அதற்கு நமக்கு தௌஃபீக் புரிவானாக. ஆமீன். நாலாவது நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மறுபடியும் கற்றுத்தந்தது, இறைவனுடைய அர்ஷின் நிழலை நமக்கு வாங்க முடியும். கண்டிப்பாக அந்த நிழல் நமக்கு வேண்டுமானது. ஏனென்றால் ஜொலிக்கக்கூடிய அந்த சூரியனுடைய நெருப்பின் கீழே நாம் நிற்கும் போது அந்த நேரத்தில் கண்டிப்பாக நமக்கு நிழல் என்பது தேவையான ஒன்று. நமக்கு இந்த துனியாவில் நாம் பயணம் செய்யும் போதே கொஞ்சம் வெயிலில் நடக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன மரத்துடைய ஒரு நிழல் கிடைக்கும் போது மனதிற்கு எப்படியோ ஒரு சின்ன மரமாவது கிடைத்து விட்டேன் என்ன மனதிற்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த ஒரு சந்தோஷத்தை ஆகிரத்தில் இந்த ஆயத்தை வழக்கமாக ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு வழங்குவான் என்பதை நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்காங்க. இறைவன் நமக்கு வழங்குவானாக, இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அடுத்த சிறப்பு, சொர்க்கத்தில் நதிகள் என்பது ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த அழகிய ஒன்றை நமக்கு பார்ப்பதற்கு இறைவன் நமக்கு கண்களால் ரசிப்பதற்கு இறைவன் அருள் புரிவானாக. சொர்க்கத்தில் அந்த நதிகள் என்பது அழகாக ஓடிக்கொண்டிருக்கும். அங்கு செல்சமீன் என்று பெயர் கொண்ட அந்த ஒரு நதியில் இந்த ஆயத்துக்களை ஓதக்கூடிய அந்த அடியானை அல்லாஹு தாலா குளிக்க வைப்பான். அந்த ஒரு நதியில் அந்த அடியானை கழுவி இறைவன் அந்த அடியானை சுத்தப்படுத்துவான், தூய்மையாக்குவான் என்பதாகும். அந்த நதியிலிருந்து ஒரு துள்ளி தண்ணீர் அவங்க மேலே விழும்போதே அதன் பின் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க அழகிலும் அழகானவர்களாகி விடுவாங்க. அவ்வளோத்துக்கு அழகுற்றவர்களாகி விடுவாங்க அவங்க. அதற்கு செல்சமீன் என்கிற அந்த நதியில் அல்லாஹு தாலா அவங்களை, அந்த அடியானை கழுவி எடுப்பான், தூய்மையாக்குவான். இந்த ஆயத்துடைய பவர் ஆகும். இந்த ஆயத்தை வழக்கமாக ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய சிறப்பாகும் இது. அதே போல் ஆறாவது கிடைக்கக்கூடிய சிறப்பு, இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நாளை ஆகிரத்தில் சென்று நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளாகும். இதுல நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், இதெல்லாம் நாளை ஆகிரத்தில் சென்று தானே கிடைக்குது. ஆகிரத்தில் சென்று அங்கு இதையெல்லாம் நமக்கு வாங்க வேண்டும்னா இந்த துனியாவில் தான் நமக்கு இந்த விஷயங்களை செய்ய முடியும். இந்த துனியாவில் நாம் அதற்கு வேண்டி உழைக்க வேண்டும். இனி அடுத்த சிறப்பு, நாம் எல்லாருமே அதிகமான தவறுகள் செய்தவர்கள் தான். நமது கண்களை கொண்டும், நமது காதுகளை கொண்டும், நமது கையை கொண்டும், நமது காலை கொண்டும், நமது உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்பை கொண்டும் நாம் ஏராளமான தவறுகள் செய்திருக்கின்றோம். இந்த ஒரு தவறுகளிலிருந்தெல்லாம் நமக்கு மன்னிப்பு கிடைப்பதற்கு என்ன ஒரு இபாதத்து? நிறைய பேர் செய்யக்கூடியது ஃபரலான தொழுகையை மட்டும் தொழுவாங்க, அல்லது ஃபரலான நோன்புகளை மட்டும் வைப்பாங்க. சக்காத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருந்தாலும், உயர்த்தி இறைவன் நம்மை வைத்திருந்தாலும் அதை கொடுக்காமல் கஞ்சத்தனம் பிடிப்பாங்க. அதாவது சில நேரங்களில் நாமே அறியாமல், நமக்கு தெரியாமல் இந்த தவறுகளை எல்லாம் நாம் செய்து சேர்த்து வைத்திருப்போம். நாம் தொழுகையில் கூட பல சிந்தனைகள், உலகில் உள்ள பல சிந்தனைகளோடு நாம் தொழுதிருப்போம். நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு நாம் எந்த ஒரு அமலையும் செய்திருக்க மாட்டோம். அப்போ நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு ஆயத்தை வெறும் 3 ஆயத்துக்களை ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு இறைவன் 70,000 மலக்குகளை அனுப்பி வைப்பான் என்பதாகும். 70,000 மலக்குகளை இறைவன் அந்த அடியானுக்கு வேண்டி அனுப்பி வைத்திருப்பான். இறைவனிடத்தில் கோடானு கோடி மலக்குகள் உண்டு. அதாவது இப்போ ஒவ்வொருவரும் சிந்திப்பாங்க, ஒவ்வொரு நபருக்கும் 70,000 மலக்குகளை அனுப்பி இருந்தால் இறைவனுக்கு எவ்வளவு மலக்குகள் இருக்கும் அப்படின்னு. இறைவனிடத்தில் எதற்குமே எந்த ஒரு குறையும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்திற்குமே அப்படி. பைத்துல் மஅமூர் என்கிற ஒரு கட்டிடம் வானத்தில் இருக்கிறது. அந்த ஒரு இடத்தில் எல்லா நாட்களும் அந்த பைத்துல் மஅமூர் என்கிற அந்த ஒரு கொட்டாரத்தை படைத்ததிலிருந்து, இந்த மலக்கை படைத்ததிலிருந்து எல்லா மலக்குகளையும் இறைவன் அனுப்பி கொண்டே இருப்பான். அந்த ஒரு கட்டிடத்தில் போன பிறகு அந்த மலக்குகள் திரும்பி வரமாட்டாங்களாம். நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தை படைத்ததிலிருந்து, மலக்குகளை படைத்ததிலிருந்து, பைத்துல் மஅமூரை படைத்ததிலிருந்து அந்த மலக்குகள்
அங்கு செல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ யாருக்கு மலக்குகளுடைய எண்ணிக்கையை பற்றி சொல்ல முடியும்? இறைவனை தவிர யாருக்குமே சொல்ல முடியாது. இந்த ஆயத்துக்களை ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு 70,000 மலக்குகளை அல்லாஹு தாலா ப்ரொடெக்ஷனாக அனுப்புகின்றான். அந்த மலக்குகள் என்ன செய்து கொண்டிருக்குமா? கியாமத்து நாள் வரை இந்த ஆயத்துக்களை ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு வேண்டி மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்குமாம். இறைவனை நீ இந்த அடியானுக்கு வேண்டி பொறுத்து கொடு, அவனுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு என்று. இப்போ ஒரு மனிதனுக்கு 30 வயது ஆகிறது என்றால் அவனுடைய ஆயுட்காலம் ஒருவேளை 60 இருக்கலாம் அல்லது 70 இருக்கலாம். ஆனால் அதோடு அவனுடைய ஆயுட்காலம் முடிந்து விட்டது. ஆனால் இந்த மலக்குகள் கியாமத்து நாள் வரை அவனுக்கு வேண்டி இறைவனிடத்தில் மன்னிப்பு என்பதை கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்போ அந்த ஒரு அடியானுக்கு கபரில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக அந்த கபரில் அவனுக்கு இருக்கலாம். அப்போ இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு யாரும் கவலைப்பட வேண்டாம், யாரும் சந்தேகமடைய வேண்டாம். ஏன்னா இது நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்ததாகும். இந்த இஸ்திஃபாரை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மலக்குகளுக்கு இறைவன் எப்படியும் ஒரு பிரதிபலனை வழங்குவான். அதே பிரதிபலன் நமது அக்கௌண்டில் வரும் என்பதை நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்காங்க. எந்த பாவமும் செய்யாத இறைவனிடத்தில் இஸ்திஃபாரை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மலக்குகளுக்கு இறைவன் எவ்வளவு பிரதிபலனை வழங்குவான். அதே பிரதிபலனை அந்த இஸ்திஃபார் ஒரு மலக்குக்கு எவ்வளவு நன்மையோ, அப்போ 70,000 மலக்கு நமக்கு வேண்டி இஸ்திஃபார் தேடிக்கொண்டே இருக்கும்போது அதே நன்மையை நமது அக்கௌண்டில் அல்லாஹு தாலா எழுதுவான் என்பதா. வெறும் இந்த 3 ஆயத்துக்களை ஓதுவதால் நஷ்டமடைந்தால் அவன் வாழ்க்கையில் பெரும் ஒரு இடத்தை நஷ்டமடைந்து விட்டான் என்பதாகும். அதே போல எந்த ஒரு ஹிசாபும் இல்லாமல் அவனுக்கு சொர்க்கம் நுழைய முடியும். இவ்வளவு சிறப்புகள் கிடைக்கும் போதே எந்த ஒரு ஹிசாபும் இல்லாமல் அவன் சொர்க்கம் நுழைந்து விடுவான். அதாவது சொர்க்கம் நுழைவதற்கு முன்னதாக சிலர் இந்த சிராத்துல் பாலத்தில் எல்லாம் அதில் மாட்டிக்கொண்டு நரக தீயில் விழுந்து அதில் எரிந்து அதில் பல கஷ்டங்களை அனுபவித்து சொர்க்கம் செல்லக்கூடியவர்களும் உண்டு என்று நமக்கு கற்று தந்திருக்காங்க. ஆனால் எந்த ஒரு ஹிசாபும் இல்லாமல் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நமக்கு சொர்க்கம் நுழைய முடியுமா? இனி 10வது சிறப்பு, எல்லா நாட்களும் ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுக்கு முடிந்த ஏதாவது ஒரு நேரத்தில் ஓதினால் கிடைக்கக்கூடிய சிறப்பு தான் நான் இவ்வளோ நேரம் சொன்னது. 10வது சிறப்பு, நம்மையெல்லாம் படைத்த எஜமானான நமது ரப்பு நாளை மஹ்ஷரில் நிற்கக்கூடிய நம்மிடத்தில் இறைவன் கூறுவானாம், நான் உன்னுடைய எஜமான், நீ என்னுடைய அடிமை, நீ எதையும் நினைத்து பயப்பட வேண்டிய தேவையில்லை, உன்னுடைய காரியங்களை நான் பார்த்து கொள்வேன், நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. புனித குர்ஆனில் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹி, என்னுடைய அடிமையான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் நான் குர்ஆன் அனுப்பி கொடுத்தேன் என்று இறைவன் கூறுகிறான். அப்ப அபதி என்று சொல்வது அடிமையாகும். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹி, என்னுடைய அடிமையான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் குர்ஆன் அனுப்பி கொடுத்தேன். அப்ப அடிமைன்னு சொல்வதை இறைவன் விரும்புகிறான், அதிகமாக விரும்புகிறான். நாளை மறுமையில் நம்மிடத்திலும் இறைவன் கூறுவான், நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அப்படி இறைவன் நம்மிடத்தில் கூறுவதற்கு இறைவன் நமக்கு தௌஃபீக் புரிவானாக. அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்கட்டும். ஆமீன். இது எல்லாமே எல்லா நாட்களும் ஏதாவது ஒரு நேரத்தில் ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பாகும். ஃபஜருடைய நேரத்தில் ஓதினால் அது சகோதரிகள் வீட்டில் தொழுதாலும் அல்லது ஆண்கள் பள்ளியில் தொழுதாலும் அதே இடத்தில் முசல்லாவில் அதே இடத்தில் இருந்து இந்த ஒரு ஆயத்தை அந்த சகோதரியோ சகோதரனோ அந்த முசல்லாவில் இருந்து ஓதினால் 70 மலக்குகளை இறைவன் அந்த அடியானுக்கு அனுப்புவானாம். அதாவது மறுபடியும் எக்ஸ்ட்ரா 70 மலக்குகள் அந்த அடியானுக்கு வேண்டி இஸ்திஃபார் செய்து கொண்டே இருக்குமா. இனி அந்த சக்தி மிகுந்த அருட்கொடைகள் நிறைந்த அந்த ஆயத்து எது? புனித குர்ஆன்ல 6வது சூரா ஆன சூரத்து அல் அனாம்ல முதல் 3 ஆயத்துகள். அஹூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த வஜஅல ظுலுமாத்தி வன்னூர் சும்மல்லதீன கஃபரு பிரப்பிக்கும் யஅதிலூன் ஹுவல்லதி ஹலக்ககும் மின் தீனின் சும்மா கலா அஜ்ஜலன் வ அஜ்ஜலுன் முஸம்மந்தஉ சும்மா அன்தும் தம்தரூன் وهو الله في السماوات وفي الأرض يعلم سركم وجهركم ويعلم ما تكسبون صدق الله العظيم. இந்த ஆயத்துக்களை ஓதும்போது சில விஷயங்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி கவனித்துட்டு நாம் இந்த ஆயத்துக்களை ஓத வேண்டும். புனித குர்ஆனில் உள்ள ஆயத்துக்களை நாம் ஓதும்போது நமது கல்பில் நல்ல ஒரு நெய்யத் இருக்க வேண்டும். இறைவா, இது என்னுடைய தலைவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கற்று தந்ததாகும். நிறைய பேர் ஓதி அவர்களுக்கு நீ வெற்றி கொடுத்த ஆயத்துகளாகும் இது. அதனால் நானும் இது ஓதினா கண்டிப்பாக எனக்கு வெற்றி கிடைக்கும், எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும், நான் வாழ்க்கையில் வெற்றி அடைவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஓதுகிறேன். 2வது, கண்டிப்பாக அஹூதும் பிஸ்மியும் ஓதி விட்டு தான் நம்ம இதை ஓத வேண்டும். உங்களுக்கு இந்த ஆயத்துக்களை எவ்வளவு ஓத முடியுமோ அந்த எண்ணிக்கையில் ஓதுங்க. இது இவ்வளவு தான் ஓதணும் அப்படின்னு நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தரவில்லை.
தினமும் ஒரு தடவையாவது இந்த 3 ஆயத்துகளை ஓத வேண்டும். நீங்கள் ஓதுறதுக்கு வேண்டி, தெரியறதுக்கு வேண்டி இந்த ஆயத்துகள் இங்கிலீஷ்லயும் இதில் இருக்கிறது. ஆகிரத்திலேயே இறைவன் நமக்கு இவ்வளவு பொக்கிஷனை வைத்திருக்கிறான் என்றால் இந்த ஆயத்துக்களை ஒரு அடியான் ஓதும் போது துனியாவில் நமது தேவைகள் நிறைவேறுவதற்கு இந்த ஆயத்துகள் போதுமானது. அப்போ இந்த ஆயத்துகளை எல்லா நாட்களுமே ஃபஜ்ருடைய தொழுகையில் நீங்கள் ஓதி வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் துனியாவிலும் ஆகிரத்திலும் நாம் வெற்றியடைந்த கூட்டத்திற்குள்ளில் ஆகிவிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.